வெல்கம் டு அபி டிவி. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, வழக்கம் போல உலகத்துல நடக்கிற பல வினோதமான தகவல்களையும் அறிவியல் உண்மைகளையும் தான் பார்க்க போறோம். பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்துல பலவிதமான மசாஜஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்தோனேஷியால ஜகர்த்தா சிட்டில ஒரு வித்தியாசமான மலைப்பாம்பு மசாஜ் பண்றாங்க. அதாவது நம்ம உடம்புல ஆயில் ஊத்தி மசாஜ், அந்த மாதிரி மசாஜ்ல இது ஒரு வெரைட்டியாம். அதாவது மிக பெரிய பைத்தான்னு சொல்லப்படுற மலைப்பாம்புகளை உடல் மேல ஊற விடுறதுதான் அந்த மசாஜாம். இதற்காக ஒன்று அல்லது இரண்டு பாம்புகளை அவங்க பயன்படுத்துறதுல பல மலைப்பாம்புகளை உடல் மேல ஊற விடுறாங்க. சொகுசுக்காக மசாஜ் பண்ண போய் உயிரை விடாம இருந்தா சரி. உலகத்திலேயே மிக பெரிய ஒரு மலைப்பாம்பு இனத்தை சமீபத்துல 2009 கண்டுபிடிச்சிருக்காங்க. கொலம்பியால நிலக்கரி சுரங்கத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது 2009 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு மெகா சைஸ் மலைப்பாம்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. மலைப்பாம்புனா உயிரோடு இருக்கிற மலைப்பாம்பை கண்டுபிடிக்கல, அந்த மலைப்பாம்போட ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற உயிர் படிமங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. எதை படிமங்கள் அப்படின்னு சொல்றேன்னா, முன்னொரு காலத்தில் வாழ்ந்த இறந்து போன ஒரு உயிரோட அடையாளம், அதோட உயிரோட மிச்சம், அதை சேகரிப்பதான் படிமங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு மெகா சைஸ் மலைப்பாம்போட படிமம் தான் கிடைச்சிருக்கு. டைட்டனோபோவா அப்படின்னு சொல்லப்படுற இந்த மலைப்பாம்பு சுமார் 600 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்திருக்கு. சுமார் 48 அடி நீளமும் 2500 பவுண்ட் எடையும் இருக்குமா. கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத இந்த மெகா சைஸ் மலைப்பாம்பை நினைச்சாலே பயமா இருக்குல்ல. இந்த உலகையே தன்னோட கண் அசைவுக்கு நடுநடுங்க செய்த கொடூரமான மனிதன் அடால்ஃப் ஹிட்லர். இந்த அடால்ஃப் ஹிட்லர் ஒரு கொடூரமான விலங்க தன்னோட செல்ல பிராணியா வளர்த்திருக்கிறாரு. அது என்ன விலங்குன்னு பாத்தீங்கன்னா முதலை. சர்டன் அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த முதலை ரஷ்யாவுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்டால பரிசா வழங்கப்பட்டது. இந்த முதலையை தான் ஹிட்லர் தன்னோட செல்ல பிராணியா வளர்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஹிட்லர் இப்போது இல்லாத போதும் அவரோட செல்ல பிராணியான அந்த முதலை இப்போது மாஸ்கோ ஜூல உயிரோட தான் இருக்கு. அதுக்கு வயசு 85. ஆர்மண்டிலோஸ் அப்படிங்கிற ஒரு வினோதமான விலங்கை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? துப்பாக்கி குண்டால கூட அதோட தோலை துளைக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரஃப்பான வெளிப்புற தோலை கொண்ட இந்த விலங்கு அமெரிக்கால மட்டும்தான் இருக்கு. ஆர்மண்டிலோஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த விலங்கு தன்னோட வெளிப்புற தோலையே வீடு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம், தன்னோட தலையையும் உள்ள இழுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி விலங்குகள் அந்த காலத்துல ஒரு பெரிய கார் சைஸுக்கு இருந்துச்சாம். இந்த மாதிரி கார் சைஸ் ஆர்மண்டிலோஸ மனிதர்கள் அந்த காலத்துல வேட்டையாடுவாங்களாம். நார்த்லாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற கரிகரி பெனிசுலால ஒரு வித்தியாசமான மீன் போன்ற ஃபுல்லும் கிளாஸால செய்யப்பட்ட ஒரு அழகான கண்ணாடி மீன் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பார்க்க வியப்பாவும் அழகாவும் இருக்கிற இந்த மீன் ஒரு புதிய ரக மீனா கண்டறியப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாட்டு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா அழும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நீங்க நம்பாட்டா கூட அதுதான் உண்மை. குழந்தைகள் தன்னோட தாயோட வயிற்றோட கருவறையில இருக்கும் போதே தன்னை சுத்தி உள்ளவங்க என்ன மாதிரியான மொழிய பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டு கவனிச்சு கிரகிக்க ஆரம்பிச்சிடுமாம். இந்த பூமியில அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தன்னோட அழுகை, சிரிப்பு, தான் வெளிப்படுத்த நினைக்கிற உணர்வுகள் எல்லாத்தையுமே தன்னுடைய தாய் மற்றும் சொந்தக்காரவங்க பேசுற அதே லாங்குவேஜ் டைப்ல தான் வெளிப்படுத்துமாம். உதாரணத்துக்கு பிரெஞ்சு பேபி, அமெரிக்கன் பேபி, இந்தியன் பேபி அப்படின்னு சொல்லி குழந்தைகளோட அழுகைய பொறுத்து அது எந்த நாட்டு குழந்தை அப்படின்னு சொல்லி வித்தியாசமே படுத்தலாமாம். கேட்கவே ரொம்ப வியப்பாவும் வினோதமாவும் இருக்குல்ல. புதுசா ஒரு குழந்தைய பெற்ற தாய் அடுத்த 2 வருஷத்துல 6 மாதத்திற்கான உறக்கத்தை இழக்க நேரிடுமாம். புதிதா பிறந்த ஒரு குழந்தை கிட்ட தாய் மற்றும் தந்தை இந்த 2 பேர்ல யாரோட மரபணு அதிகம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகமே இல்லாம தந்தையோட மரபணு தான் அந்த குழந்தை கிட்ட அதிகமா இருக்குமாம். உங்களுக்கு முகப்பரு அதிகம் வருதா? அதனால நீங்க கவலையா இருக்கீங்களா? இனிமே கவலைய விடுங்க, உங்களுக்கு தான் இந்த குட் நியூஸ். யாருக்கு முகப்பரு அதிகமா வருதோ அவங்க முகப்பருவே இல்லாதவங்களை விட நீண்ட நாள் இளமையா தெரிவாங்களாம். சாதாரணமா ஒருத்தவங்களுக்கு முடி உதிர்றதை விட யாரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்களோ அவங்களுக்கு
10 மடங்கு அதிகமா முடி உதிருமாம். நம்ம இந்தியால சாப்பிடும்போது சத்தம் கொடுத்துக்கிட்டே சாப்பிட்டா மேனஸ் இல்லையா, காமன் சென்ஸ் இல்லையான்னு கேட்போம். ஆனா ஜப்பான்ல அதுதான் நல்ல பழக்கம்னு சொல்லி ஊக்குவிக்கிறாங்களாம். அதாவது சாப்பிடும்போது அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடணுமாம். உதாரணத்துக்கு நீங்க சாப்பிடும்போது அந்த ரசத்தை அப்படி உரியிற சத்தம், நீங்க சவைச்சு சாப்பிடுற சத்தம், ஏப்பம் விடுற சத்தம், இப்படி ஏதாவது ஒரு விதத்துல ஒலியை எழுப்பிக்கிட்டே இருக்கணுமாம். அப்பதான் நீங்க அந்த சாப்பாட நல்லா ரசிச்சு ருசிச்சு மென்னு சாப்பிடுறீங்கன்னு அர்த்தமாம். சோ ஜப்பான்ல ஒலி எழுப்பிக்கிட்டே சாப்பிடுறது வரவேற்கத்தக்க விஷயமாம். சைனால சிங்கிள்ஸ் டே அப்படின்னு ஒரு நாள் கொண்டாடுறாங்களாம். துணையே இல்லாம சிங்கிளா இருக்கிற ஆண் பெண் எல்லாரும் அன்னைக்கு தான் ஷாப்பிங் பண்ணி குவிப்பாங்களாம். உலகத்திலேயே ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமா சேல்ஸ் ஆகிறது அந்த சிங்கிள்ஸ் டேல தானா. சவுத் கொரியன்ஸுக்கும் நார்த் கொரியன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? நார்த்தும் சவுத்தும் தானே சொல்வீங்க. இல்ல, இன்னும் வித்தியாசப்படுத்துறாங்க. சவுத் கொரியன்ஸை விட நார்த் கொரியன்ஸ் 3 இன்ச் உயரமா இருப்பாங்களாம். 12 ஆண்டுகள் எக்ஸ்ட்ரா ஆயுளோட இருப்பாங்களாம். என்ன ஒரு வித்தியாசமான வித்தியாசம். பெய்ஜிங்ல 1 மில்லியனையும் தாண்டிய மக்கள் அண்டர் கிரவுண்ட்ல பூமிக்கு அடியில ஒரு ஸ்ட்ரீட் போட்டு வீடு அமைச்சு வாழ்றாங்களாம். ஜப்பான்ல ஒரு டவுன் பாக்குறதுக்கு அப்படியே அச்சசலா ஸ்வீடன் மாதிரியே இருக்குமா. உடனே அந்த ஊர்ல உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊர்ல சாப்பிடுற சாப்பாடு, அந்த ஊர்ல கொண்டாடுற பண்டிகை, அந்த ஊர்ல போடுற Dress, அந்த ஊர்ல இருக்கிற மத்த அமைப்புகள் எல்லாத்தையுமே ஸ்வீடன் நாட்டுல இருக்கிற மாதிரியே இங்க மாத்தி அத ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கி அத ஒரு மிகப்பெரிய பொருளாதார மையமா மாத்திட்டாங்களாம். சோ ஜப்பான்லயும் ஒரு ஸ்வீடன் இருக்கு. ஹொக்கைடோ அப்படிங்கிற தீவுல தான் அந்த நகரம் இருக்கு. சைனால ஸ்விம்மிங் பூல்ல நீங்க குளிக்க போகும்போது கிரவுட் இல்லாம ஃப்ரீயா குளிக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு தனியா பே பண்ணீங்கன்னா அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு செப்பரேட் ஏரியா கொடுப்பாங்களாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு வீடியோல இடம்பெற்ற தகவல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சா? இதே மாதிரியான தகவல்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம அபி டிவிய பாருங்க. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வீடியோக்கள் இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். சோ நம்ம சேனலை விசிட் பண்ணி அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் தவறாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.